காதல் 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 சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மது அழுதுகிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. மது அழுதுகிட்டு வர்றத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அர்ஜுன் என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி மது அவங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது. அந்த அர்ஜுனை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்பவே வாமா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவனை தூக்கி வெளியில வர முடியாத மாதிரி ஜெயில போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மது ஒரு நிமிஷம் யோசிச்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க, நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீ இப்பவே இந்த விஷயத்தெல்லாம் தலைமொழிகிட்டு வந்துருமா அப்படின்னு பாத்ரூம்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மதுவும் பாத்ரூம்ல போயிட்டு சவரை திறந்து விட்டுட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அர்ஜுனோட வீட்டை காமிக்கிறாங்க. மறுபடியும் பாட்டிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒழுங்க மரியாதையா உன் பையனை ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே ஸ்வேதாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு அர்ஜுனோட அம்மா கிட்ட. அந்த நேரம் பார்த்து அர்ஜுன் அப்படியே வீட்டுக்குள்ள வராப்புல. வீட்டுக்குள்ள வந்த உடனே பாட்டி மறுபடியும் அர்ஜுனை கூப்பிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அர்ஜுன் இருந்துக்கிட்டு அது மட்டும் முடியவே முடியாது, என் மனசு ஃபுல்லா மது தான் இருக்கா, மதுவை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதனால ஸ்வேதாவுக்கு நீங்க வேற ஒரு பையனை பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவும் அங்க வந்துடுறாப்புல. நாங்க சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த முகூர்த்தத்திலேயே நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுற அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல. ஆனா அர்ஜுன் முடியவே முடியாது, நீங்க என்னை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா கல்யாணங்கிறது என்னோட விருப்பம் தான், அதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ அர்ஜுனோட அம்மா சரண்யாவும் பாத்தீங்கன்னா அர்ஜுன் இஷ்டத்துக்கு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் நீ கொடுக்குற இடம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே அடிக்க போறாப்புல கரிகால. அதுக்கப்புறம் அர்ஜுன் தடுத்து நிப்பாட்டுறாப்புல. நான் சொல்றத நீ கேட்கலன்னா யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் வெளியில தள்ளிடுறாப்புல. அர்ஜுன் வேற வழியே இல்லாம வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இதோட இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல எது நடக்க போகுதுன்னு.